அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஷார்ட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபுல் டீட்டெயில்ஸ் தனியாக நம்ம ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா வீடியோக்கு கீழே நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பிடிஎஃப்பும் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாமுக்கான டேட், ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் டேட் என்னைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா 13/7/2024. என்னைக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 27 சரிங்களா. அடுத்த மாதம் 27 வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. இதுவரையும் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணதில்லை, என்னென்ன போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 விதமான போஸ்டிங் அப்டேட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் வேகன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 வேகன்சி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே போல் மினிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது 21 இருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது 34 சரிங்களா. அதே போல் நீங்கள் பிசி எம்பிசி இந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 39 வரலையும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். தனி வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வீடியோ கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தனி வீடியோவில் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ தமிழ்லேயே நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னாலும் தமிழுக்கான பிடிஎஃப்பும் கொடுத்துருக்காங்க. இது டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லையுமே நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். எல்லா விதமான தகவல்களும் தமிழ்லேயே இருக்கக்கூடிய பிடிஎஃப்பும் இருக்கும் சரிங்களா. ஸோ டோட்டல் வேகன்சி நான் சொன்னேன் இல்லையா, அதுவும் கொடுத்துருப்பாங்க. வயது வரம்பு பற்றிய தகவல்களும் கொடுத்துருப்பாங்க. ஸோ டவுட் இருக்குன்னா தமிழில் ஒரு டைம் நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். தமிழில் படிச்சுன்னா டீட்டெயில்டாகவே கொடுத்துருப்பாங்க சரிங்களா. துணை ஆட்சியர் 16 வேகன்சி, துணை காவல் கண்காணிப்பால் பார்த்தீங்கன்னா 23 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 90 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோக்கு கீழே உங்களுக்கு நான் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பேஜ் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து இங்கிலீஷ்க்கான டவுன்லோட் பண்ணுறதுக்கான பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க்கும் கொடுத்துருக்கேன். தமிழ் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தான் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜிஎஸ்க்கான புக்ஸ் அதே போல் மற்ற சப்ஜெக்ட்கான புக்ஸும் நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். எல்லா விதமான புக்கும் வெப்சைட்டில் இருக்கும். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமில் இருக்கும். ஆஃபர்ஸ் இருக்குனாலே நீங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது வரையும் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழ்லையும் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்களாக பார்க்கும்போது ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ தான் நான் வந்து எக்ஸாமுக்கே படிக்க வரேன், குரூப் 1க்கு படிக்கலாம் அப்படின்ற ஐடியா இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள். இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷில் செக் பண்ணி பாருங்கள். தமிழ் மீடியம் அப்படின்னா தமிழில் செக் பண்ணி பாருங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லேருந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதே போல் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இது எல்லாமே உங்களுக்கு என்னென்ன தேவை இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் வந்து OMRயில் நடக்கும். ஜிஎஸ்சில் வந்து 175. இப்போ நீங்கள் குரூப் 4க்கு வந்து தமிழும் ஜிஎஸும் மேக்ஸும் எழுதுவீங்க. இங்கே வந்து தமிழ் இருக்காது சரிங்களா. ஜிஎஸ் 175 டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். அதே போல் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா SSLC ஸ்டாண்டர்டில் 25 கொஷின்ஸ் இருக்கும். டோட்டலாக வந்து 300 மார்க் 200 கொஷின்ஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து OMR மெத்தடில் நடக்கக்கூடிய ப்ரிலிம்ஸ். இது இல்லாமல் உங்களுக்கு மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேப்பராக இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 சரிங்களா. இதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் இருக்கும் சரியா. அது வந்து நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் இருக்கு இல்லையா, ஸோ அது போல் இருக்கும். இதுக்கான சிலபஸுமே தனியாக கொடுத்துருப்பாங்க. அதையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ நன்றியுடன் அதியமான் குழுமம் கட்டளை தவம் ஆற்றவரம். நன்றி, வணக்கம்.